ஒரு 10 லட்சம் இருந்தா போதும் நீங்க சென்னையில லேண்ட் வாங்கலாம். ஒரு 20 லட்சம் இருந்தா போதும் நீங்க சொந்த வீடு கட்டலாம். பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, அது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. நீங்க 10 நிமிஷத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம், 5 நிமிஷத்துல ரயில்வே ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் காசுக்காக ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி இங்க பேசிட்டு இல்ல. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் லேண்ட் ரியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பிரீமியர் கார்டன். நியர்பை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அவுட் ரிங் ரோடு. சொந்த வீடு கிட்ட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியால லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம ஃபேமிலியோட, நம்ம குழந்தைங்களோட, நம்ம பேரண்ட்ஸோட நிம்மதியா நம்ம ஜெனரேஷன் ஓவர் ஜெனரேஷன் நம்ம சொந்த வீட்டில் வாழணுங்கிறது நம்மளோட கனவு. அப்படி ஒரு கனவை நினைவாக்க தான் நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன். காய்ஸ், இப்போ வந்து நம்ம பேசலாம். சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பெர் ஸ்கொயர் ஃபீட்டு 3000 ரூபா. நீங்கள் உடனே புக் பண்ணலாம். இங்கே வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 6000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. ஃபேஸ் 2 ஃபுல்லாக வீடு இருக்குது. சுற்றி வீடு இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம லேண்ட் இருக்குது, நம்ம சைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் இப்போ ப்ரொமோஷனுக்காக காசுக்காக பேசுவாங்களே தவிர, நம்ம வந்து ஃபேமிலியாக வர போகிறோம். நம்ம வந்து வீடுங்கிறது நம்மளோட கனவு. நம்மளோட குழந்தைங்களோட நம்ம தூங்கி எந்திக்கும் போது நிம்மதியாக நம்ம சொந்த வீட்டில் இருக்கோம்டா அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியோட வாழ்கிற வாழ்க்கை தாங்க நமக்கு வேணும். அப்படி நீங்கள் ஒரு பிளேஸை தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பிரீமியர் கார்டன் இதுதான் நம்ம பிளேஸ்னா. பாருங்க, பக்கத்துலேயே ஸ்கூலு. இப்போ நியர்பை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அவுட் ரிங் ரோடு. நீங்கள் வந்து பாருங்கள், லைக் இங்கே வந்து ஒரு அமைதியான ஒரு பிளேஸுங்க. ரொம்ப 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 ஒரு அமைதியான ஒரு பிளேஸை தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஹெவி பொல்யூஷனு, டிராஃபிக் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒரு பிளேஸ் தான் இது. பை டெவலப்பிங் ஏரியா. சென்னை அவுட்டரில் நீங்கள் சிட்டிக்குள்ளேயும் போகலாம். சிட்டிக்கு வெளியே ஒரு அமைதியான பிளேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். உங்களுக்கு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாம்பரம் வழியாக வந்தீங்கன்னா, முடிச்சூர் வழியாக வந்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பெருங்குளத்தூர் பிரிட்ஜ் ஏரியா வந்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான் இந்த சைட்டுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். சென்னை சவுத் சைடில் நீங்கள் லேண்டை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த இடத்துக்கு வரும்போதும் ஐ ஃபீல் பீஸ். நான் வந்து ஒரு ட்ராவல் பிளாக் மாதிரி தான் இதை நான் பண்ணுறேனே தவிர நான் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காகவெல்லாம் நான் பேசிட்டு இல்லை காய்ஸ். எனக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து சென்னை சரௌண்டிங்கில் எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்த உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சுற்றி வீடுங்க இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி நிறைய பிளாட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பிளாட்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3996. ஸோ 3996 ரூபா. நீங்கள் வந்து இங்கே 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 6000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வாங்கலாம். ப்ளஸ் சிஎம்டி ரேரா அப்ரூவ்டு பிளேஸ். பிரீமியர் கார்டன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் டாப் ரோடுனா வந்து 1 இயருக்கு அப்புறம் அது எங்கே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு வாரண்ட்டி இருக்கும். ஸோ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 32 ஃபீட்லேருந்து 40 ஃபீட் வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்குது. ஸோ சுற்றி கேட்டட் கம்யூனிட்டி. அதுக்காக கேட்டட் கம்யூனிட்டினால மெயின்டெனன்ஸ்க்காக காசு வாங்குவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அண்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.